ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கண்ணன் மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணுன்னா, இன்றைக்கி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தானியஸ்ரீக்கு பிறந்த நாள். சரின்னு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு கோவிலுக்கு போகலான்ட்டு. பாப்பா குளிச்சுட்டு தலையை விரித்து போட்டு உட்காந்துருக்கா. சாப்பிட்டுக்கிறாங்க அப்பாவும் பாப்பாவும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா தம்பி குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கா. அப்படி பட்டை போட்டு வீட்டிலே சாமி கும்பிட்டு ரெடியாக உட்காந்துருக்கா. அப்படி பாப்பா பிறந்தநாளுக்கு பார்த்திங்கன்னா ஊருக்கு, எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு பாக்கம்பட்டி வந்துவிட்டோம். கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எந்த கோவிலுக்குன்னா பழனியில் மாரியம்மன் கோவில் பார்த்திங்கன்னா நோன்பு சாட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு தான் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. பழனி போயிட்டுருக்கோம். வேறு பெருசாகலாம் பிளான் போடாமல் சிம்பிளாக காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு போட்டு இப்படி கோவிலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா, தம்பி, அவங்க அப்பா, நாங்கள் 4 பேர் மட்டும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்கோம். சாமி கும்பிட்லான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுதான் மாரியம்மன் கோவில். கம்பம் ஊனியிருக்காங்க. அதாவது கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அந்த சாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா தீர்த்தம் போய் இதுக்கு அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோக்கா கூட்டம் இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு உள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு தெரியாமல் சாமி முன்னாடியெல்லாம் எடுக்காமல் பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி உட்காந்துருந்தோம். பாப்பா கொஞ்சம் டல்லாக இருந்தால் புது ட்ரெஸ்லாம் எடுக்கலை. தை நோம்பிக்கு பார்த்திங்கன்னா தை பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துச்சு. அதுலேயே 7 ரூபா செலவு வந்துடுச்சு. அதுங்காட்டி துணிமணியில் கொண்டு போய் காசை போட வேண்டாம், சிம்பிளாக அதுக்கு காசை போடுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு போய்க்கலான்ட்டு இந்த வருஷம் ட்ரெஸ் எடுக்காதங்காட்டி பாப்பா டல்லாக இருந்தா. அதனால் துணியெல்லாம் எடுக்கல. எப்பவுமே எடுப்போம். இந்த வருஷம் செலவெல்லாம் குறைச்சிக்கலாம். இப்போ வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்காட்டி செலவெல்லாம் கம்மி பண்ணிக்கலான்ட்டு இந்த வருஷம் பாப்பா பர்த்டேக்கு துணி எடுக்கலை. சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு சரி போய் பேக்கரியில் போய் கேக்கு வாங்கிட்டு போய்க்கலாம். நைட்டு ஈவினிங் போனோம்னா தாத்தா பாட்டிகளாம் இருக்காங்க. நைட்டு கேக்கை வெட்டிட்டு, சனிக்கிழமை தான் பர்த்டே. கேக் வெட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருந்துட்டு திங்கக்கிழமை ஊருக்கு மறுபடியும் போகணும். உடுமலைப்பேட்டை போகணும். அவங்காட்டி பேக்கரி ஷாப் போகணும். ஒரு நல்ல பேக்கரி ஷாப்பை பார்த்து குமரன் பேக்கரின்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டையில் பழனியில் இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். கோயிலில் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஈவினிங் 4 மணி ஆகி போயிடுச்சு. வந்ததுமே எப்போவுமே எங்கள் ஊருக்கு போனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு சின்ன குட்டி மீட்டிங்காட்டு போட்டு நான் தாத்தா பாட்டி, அதாவது தாத்தா பாட்டினா எங்கள் மாமனார் மாமியாரத்தை தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம். எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வெளியே உட்காந்து நாயம் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கள் மாமா எங்கள் வீட்டில் எல்லாம் உட்காந்து வெளியே உட்காந்து நாயம் பேசிட்டாங்க. டீ போட்டு நாங்கள் 4 பேர் உட்காந்து டீ குடிப்போம். எப்போவுமே ஊருக்கு போனால் 4 மணிக்கு ஆனால் டீ போட்டு குடிச்சிடுவோம். பாப்பா அவங்க பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் பொண்ணுங்களாம் 2 பேர் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே போனால் பாப்பா கையிலேயே ஓடிக்க முடியும். அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இடம் விலாசமாக இருக்குது விளையாடுறதுக்கு. எல்லாம் சொந்த வீடு தான். இப்படி இருந்துட்டு டவுனுக்குள்ளே போய் அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வீடு வேறு பார்த்துட்டே இருக்குது. பார்க்கலாம், இன்னும் ஒன்றும் வீடு செட் ஆகலை. வீடு மாறும்னு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடு பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா பாப்பா விளையாண்டுருந்தா. இந்த 2 அண்ணன் பொண்ணுங்க பக்கத்தில், அதாவது சொந்தக்கார பொண்ணுங்க 2 பேர் விளையாண்டுருக்காங்க. அங்கே நான் டீயை வச்சுட்டு எங்கள் 4 பேர் பாப்பா தம்பி டீ குடிக்க மாட்டாங்க. போய் ஜாலியாக இருக்குங்க. இங்கே இருக்கிற இட வசதி ஃப்ரீடம் பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீட்டிலே இருந்துட்டு இந்த மாதிரி இடமா விலாசமாக இருந்து போட்டு வாடகை வீட்டில் இருக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதாவது இன்னும் சொல்லுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு ஒரு 5000 ரூபா 6000 ரூபா வாடகை கொடுத்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி என்ன பண்ணுற, சூழ்நிலை அப்படி இருக்குது. நானும் எல்லாத்தையும் டீயை குடிச்சிட்டு நானும் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு ஈவினிங் என்ன பண்ணோம், காளான் பிரியாணி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் கேக்கு வெட்டலாம். அப்போது நைட் 9 மணி ஆயிடுச்சு. சரி கேக்கு வெட்டிடலான்ட்டு அந்த பாப்பாங்க அண்ணன் பொண்ணுங்க 2 பேர் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த கேக்கு தான் வாங்கிட்டோம் பாப்பாவுக்கு அந்த பேக்கரியில். அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க. அதுங்க அண்ணன் பொண்ணுங்க 2 பேர் வந்திருந்தாங்க. கேக் சிம்பிளாக வெட்டி வேறு யாருக்குமே சொல்லலை. அந்த பாப்பாங்க மட்டும் 2 பேர் வந்திருந்தாங்க. இதுதான் எங்கள் மாமியார், அதாவது எங்கள் பாட்டி. சொந்தத்துக்குள்ளேயே கட்டிக்கிட்டோம், அதனால் பாட்டி தாத்தா தான் சொல்லுவாங்க. பாப்பா கேக் கட் பண்ணி ட்ரெஸ்ஸு எடுக்கலை. இது வந்து பழைய ட்ரெஸ் தான். அவங்க அக்கா கேக் கட் பண்ணுங்காட்டி அவரு கேக் கட் பண்ணி அவராக தம்பியாக எடுத்து சாப்பிட்ருக்காங்க. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் பிறந்தநாள் பாப்பாவுக்கு.
அதுகளோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம். என்ன கேக்கு வாங்கி நல்ல முறையாக கேக் கட் பண்ணி அது போயிடுச்சு. ட்ரெஸ் எடுக்க முடியலன்னு கொஞ்சம் ஒரு வருத்தம் அவ்வளோதான். அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், இந்த வருஷம் இல்லாட்டி நோம்பிக்கு ஏதோ ஒரு நோம்பிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டே தான் இருக்குது. ட்ரெஸ் எடுக்காமையெல்லாம் கிடையாது. அதனால் ட்ரெஸ்ஸு எடுக்கலையே, பிறந்த நாளுக்காக ட்ரெஸ் எடுக்கலையே எனக்கு கவலை. அவ்வளோதான். இதுதான் எங்கள் தாத்தா. எங்கள் அக்கா கேக் கூட்டிகிட்டு இருக்கிறங்காட்டி தம்பியும் போய் எங்கள் தாத்தாவுக்கு கேக் வெட்டுறாப்படி. அவள் கட் பண்ணி பாப்பாங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அவங்க அப்பாவுக்கு கத்தியை வாங்க, நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படியே 2 ஓய்ன்ட்டு குண்டாவை எடுத்து இடையில வேறு குண்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்ணன் மகேஷ் கேஎம்டிஜி மை சேனல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு என்றைக்கும் வேணும். இந்த கண்ணன் மகேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ரொம்ப கேக் ஃபுல்லாக பாப்பா வேறு சாப்பிட்டு எனக்கு சாப்பாடே சரியாக சாப்பிடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.